நீங்களாம் விளையாட வந்திருக்கீங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இந்தியா டீமை உருவாக்குறதுக்கான ஒரு பற்றை தான் இது. ஒவ்வொரு நாடும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணும். எப்படின்னா 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணோம். ஒலிம்பிக் லெவலுக்கு ஒரு பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போவோம். ஏன்னா 5 வயசுலேயே பிடிச்சிட்டா 10 வயசுலேயே பிடிச்சிட்டா அவன் கபடி அந்த அவனுக்கு ஜிம்னாஸ்டிக்ஸு என்னென்ன கேம் பிடிச்சோ அந்தந்த கேமில் கொண்டு போய் பண்ணிடுவாங்க. பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இதான் நடக்குது. இது அதே சேம் மெத்தட் எங்கே நடக்குது? உங்கள் எஸ்எம் ஸ்கூலில் நடக்குது. பயம் உனக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது. முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. நீ முடியும்னு நினச்சா எல்லாம் சாத்தியம். நீ 10 வருஷம் கழிச்சு நீ எப்படி இருக்கான்னு இப்போ முடிவு பண்ண முடியாது. நீ என்ன பண்ணு? உங்கள் கோச்சு சொல்லித்தரதை கேட்டு உழைச்சி என்ன செய்யுங்க? நல்ல உழைப்பை மட்டும் கொடு. பாக்கி யார் பார்த்துக்கிடுவா? அண்ணன் மாதிரி சார் மாதிரி நீங்களும் வரணுன்ற ஒரு காரணத்துக்காக அவர் தானா வந்து நான் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. ஆமாம், அவர் நம்பர் வந்து செல்லு கிடையாது. இப்போ அவன்கிட்ட கேட்டேன், அப்புறம் எல்லாத்தையும் கேட்டால் செல்லு கிடையாது. நான் 2 தடவை அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் என்னைய கான்டாக்ட் பண்ணாதீங்க, அவர் திருச்சி கிளம்பிட்டு திருச்சி ஒரு நம்பர் இருக்கு, கோச்சு கிடைச்சா கோச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா. அப்பேற்பட்ட ஒரு நிதர்சனமான பியூரான ஒரு மனிதர் வந்திருக்காங்க. அது நம்ம செய்த உண்மையாவே பாக்கியம் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது காட்டிட்டீங்கன்னா வீடியோவில் பார்த்தாங்கன்னா அடுத்தவங்க ஏதாவது செய்ய நினைப்பாங்க. முடியாதவங்களால ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டால் நாளைக்கு இது விளம்பரம் மாதிரி. நான் விளம்பரத்துக்கு வரல, நான் விளம்பரத்துக்கே வரல, உங்களுக்காக வந்திருக்கேன். தவிர விளம்பரம் தேவையில்லை. நல்ல இடத்துல நீ விதைக்கிறான். விதையை தரது யாரு? பூமி தந்திருக்காரு. எஸ்எம் ஸ்கூல் பூமி தந்திருக்கு. அதில் உழுது விதைக்கிறான். கண்டிப்பாக ஒன்று பலன் தரும். நல்லா வரலாம். என்ன? ஆல் தி பெஸ்ட்.